ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கிட்ஸ் ஃபேவரேட் ப்ரோட்டீன் லட்டு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே டயத்தில் ஆரோக்கியமானது. இந்த லட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே குழந்தைய பூரா எடுத்து சாப்பிட்ருங்க. அந்த மாதிரி லட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு உலக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது தோல் இருக்கிறது, பயறு. இப்போ அதை நல்லா கழுவிட்டு 2-3 தடவை ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. அதை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டுக்குருவோம். இப்போ விசிலும் போட்டாச்சு. நல்லா ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் நல்லா பாசி பயிர் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு கொலைய. அதை நம்ம கரண்டியால் மேக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறணும். நான் கரெக்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 கப்பு வெல்லமும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த கல் மண் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வடிகட்டணும். அதனால் பாகு காய்ச்ச தேவையில்லை. இப்போ வடிகட்டிக்கிடுவோம். நல்லா வடிகட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு வெல்லத்தில். இப்போ நம்ம அதே கடாயில் இந்த வெல்லப்பாகை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மேக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாசி பயிரை அதில் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கிளறி கொடுப்போம். அடுப்பு மீடியம் சைஸில் இருக்கட்டும். அந்த பாசிப்பருப்பும் வெல்லமும் ஒன்றா கலந்து வரணும். அந்த காலம் நிறைய விவசாயி வீட்டிலலாம் இந்த மாதிரி தாங்க பாசிப்பயிரெல்லாம் தோட்டத்துலேருந்து கொண்டு வருவாங்க. அதை நல்லா இதே மாதிரி வேக வச்சு வெல்லத்தை போட்டு அம்மா, பாட்டி, அத்தைமாருங்க எல்லோரும் செஞ்சு கொடுப்பாங்க கிராமத்தில். இப்போ 1 கப்பு தேங்காய் போட்டிருக்கேன். 1 முடிங்க தேங்காய். அதை திருவி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம திருப்பி இதை ஒரு சுசிய மாதிரி செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்கிறதே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம். அதாவது சர்க்கரையில் நான் ஏலக்காயை போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் தண்ணி வற்றிருச்சு. நல்லா கை விடாமல் கிளறிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் குழந்தைகளுக்காக நம்ம செய்கிறதுனால நெய் சேர்த்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பின்னாடி அதை எல்லா மாவையும் நம்ம ஒன்று சேர்த்து நம்ம இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம விரும்பிய ஷேப்பில் நம்ம லட்டு போட்டுக்கலாம். இந்த பாசிப்பயிறு லட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோட்டீன் அதிகம், டேஸ்ட்டும் அதிகம். நம்ம திருப்பி இதை மாவில் முக்கி வேகம் போட்டு பொரிச்செல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படியே நீங்கள் கொடுங்களேன், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சத்து அதிகம். வெறும் பாசிப்பருப்பை நம்ம அவிச்சு தாளித்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமானது. அவ்வளோதாங்க, நம்மளோட பாசிப்பயிறு லட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.